சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. தேர்தல் நடத்த தடை, ஸ்டாலினுக்கு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்நிலையில் தான் தமிழகத்தில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. இது அரசியல் சாசனத்திற்கு மட்டுமன்றி தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் எதிரானது. இதனால தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று மதுரையை சேர்ந்தவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்கார். இது தொடர்பாக மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் தாக்கல் செய்துள்ள மனுவில் வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுது, மக்களை ஏமாற்றும் வகையில் இலவசங்களை அரசியல் கட்சிகள் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் வாக்காளர்களின் ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கப்படுகிறது. வெள்ளி கொலுசு, குத்து விளக்கு, நகை, பணம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்டவை வாக்காளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது அரசியல் சாசன விதிகளுக்கு மட்டுமன்றி தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் எதிரானது. இதனால தமிழக சட்டசபை தேர்தலை ரத்து செய்ய வேண்டும். இது தொடர்பாக இந்திய தேர்தல் தலைமை ஆணையருக்கே நேரடியாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அது மட்டுமின்றி இந்த வழக்கில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் வரை தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை நிறுத்தி வைக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனு இன்னும் விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 12 நாட்கள் மட்டுமே இருக்கு. இப்படியான சூழ்நிலையில இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதனால இந்த மனு எப்போதுக்கு விசாரணைக்கு வரும்? இந்த மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா? விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் கூட தேர்தல் ரத்தாகுமா என்கின்ற கேள்வி வந்திருக்கு. இதனால ஸ்டாலின் தரப்பு மிகவும் அதிர்ச்சியை அடைஞ்சிருக்காங்களாம். காரணம் என்னவென்றால், பல்வேறு லட்சம் கோடிகளை தமிழ்நாட்டில் இறக்கி எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என தமிழ்நாட்டில் கபருப்பு பணத்தை இறக்கிவிட்டார்கள். ஆனால் பறக்கும் படையினரை தாண்டி அந்த பணத்தை செலவு செய்ய முடியவில்லை. மக்களுக்கு இலவசங்கள் என்ற பெயரில் அனைத்து வாக்குறுதிகளையும் கொடுத்துவிட்டு பிறகு அதை நிறைவேற்ற முடிவதில்லை. தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவது மட்டும்தான் திமுகவின் வேலை. இப்படியான சூழ்நிலையில் தேர்தல் மட்டும் ரத்தாகிவிட்டால் தாம் கொடுத்த பொருட்கள், தாம் செலவு செய்தது அனைத்தும் வீணாய் போய்விடும். மேலும் ஸ்டாலினுக்கு இது பெருத்த அவமானத்தையும் கொடுக்கும். அதனால் தேர்தல் ரத்தாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் தரப்பு பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் உதயநிதியை எப்படியாவது இம்முறை வெற்றி காண வேண்டும், மேலும் திமுகவை நிரந்தர முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருக்க வேண்டும் என அவர் தொடர்ந்து அனைத்து செயல்பாடுகளையும் தாமே முன்னிருந்து செய்து வருகிறார். ஆனால் விஜயின் தாவேகா கட்சி திமுகவுக்கு மாபெரும் சவாலாக உள்ளது. தொடர்ந்து தேர்தல் ரத்தாகுமா இல்லையா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.